வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகள் இதனுடைய உண்மையான விளக்கமும் இதன் உண்மையான பொருளும் இப்போ நம்ம எப்படி கூப்பிட்டு இருக்கிறோம் எந்த அர்த்தத்தில் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தமிழ்நாட்டினுடைய ஆறுகளை பத்தி பாரதி ஒரு பாட்டில் பாடுவாரு. காவிரி தென்பண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி, மேவிய ஆறுகள் பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு அப்படின்னு பாடுவார். அதாவது தமிழ்நாடுல ஓடக்கூடிய பாலாறு, தென்பண்ணை, வைகை இந்த மாதிரி ஆறுகள்லாம் இருக்குங்கிறது பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா வடபெண்ணை தென்பெண்ணைங்கிற ஆறு இருக்கு. இந்த பெண்ணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பெருக்கெடுத்து வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம பெண்ணை அப்படிங்கிறோம். இந்த வடபெண்ணைங்கிற ஆறு இப்போ ஆந்திராவினுடைய நெல்லூர் மாவட்டத்தில் இருக்கு. அது இப்போ பெண்ணாறுன்னு சொல்றாங்க. அந்த தெலுங்கு இதுல வேற அர்த்தம் அந்த பெண்ணை நதிக்கு வடபெண்ணைங்கிற நதிக்கு வேற பொருளை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த கிருஷ்ணா நதி, அதுவும் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாடு எல்லையில் தான் இருந்தது. அந்த கரும்பெண்ணைன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு கிருஷ்ணா நதியை. அந்த கிருஷ்ணன்கிறது கருப்பை குறிக்கக்கூடிய ஒரு விதமாக தான் பயன்படுத்தப்படுது. அந்த கரிசல் காட்டு மண்ணுல அந்த நதி பாய்ந்து ஓடி வரும்போது கருமை நிறத்துல தோற்றம் அடிக்கக்கூடிய ஆறு, அதனாலதான் அது கரும்பெண்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்துல அது இப்போ கிருஷ்ணா நதி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காவிரி நதி, இப்போ காவேரி நம்ம என்ன சொல்றோம்னா காவேரி அப்படிங்கிறோம். விரிங்கிறத வேரி அப்படிங்கிற மாதிரி சொல்லு சிறப்பில் காவேரிங்கிறோம். காவிரிக்கு நம்ம உதாரணமா என்ன பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த புராண கதைகளை எடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா காகவிரி. அதாவது இந்த அகத்தியர் ஏதோ ஒரு கமண்டலத்துல அந்த காவிரி தண்ணியை பிடிச்சு வச்சிடறாரு மாதிரியும், அவர் ஏதோ தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது காகம் போய் அந்த கமண்டலத்தை தட்டி விட்டு அதன் மூலமா அந்த ஆறு மறுபடியும் பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி ஒரு புராண கதை சொல்றாங்க. காகவிரி காவிரியாச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா அது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, கான்னா சோலை. அந்த உற்பத்தியாகி ஓடக்கூடிய வழிகள் எல்லாம் சோலைகளை உற்பத்தி செய்துட்டு போறனால இந்த ஆறு அதனுடைய சிறப்பா காவிரி, அதாவது போற இடத்துல சோலைகளை விரித்து பரப்பி கொண்டு போறனாலதான் இது காவிரி அப்படிங்கிறாங்க. அது ஒரு அர்த்தத்துல சொல்றாங்க. காடுனா காடுன்னு சொல்லலாம். காடுகள்ல விரிந்து ஓடுறனால இது காவிரி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல ஆறுகள் பேர் தாமிரபரணி. உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா தாமிரபரணி என்ன அப்படின்னா தன்பொருணை நதிங்கிறாங்க. தன்னுனா குளிர்ச்சியான, அந்த பொருணைங்கிறது ஆற்றுக்கே உண்டான பொது பெயரா தமிழர்கள்ட்ட வழங்கிட்டு வந்த பேரு. தன்பொருணை நதி வழக்காடுல நம்ம தான் பொருணைங்கிறது தாமிரபரணி அப்படிங்கிறோம். இது ஒரு அர்த்தத்துல சொல்லப்பட்டாலும் கூட தாம்பரம், தாம்பு அப்படிங்கிறது சிவப்பு நிறத்தை குறிக்குது. இது பொதிகை மலையில அந்த புதுவெள்ளமா வரும்போது ஆறு சிவப்பு நிறமா வரும். அந்த செம்மண் எல்லாம் பட்டு வரும்போது அந்த தாம்பர பொருணை அப்படிங்கிறது நம்ம வழக்கத்துல தாம்பர பொருணைங்கிறது தாமிரவர்ணி அப்படின்னு இப்ப நம்ம கூப்பிடுறோம். இது ஒரு பேரா இருக்கு. இப்ப சென்னையில இருக்கக்கூடிய அந்த அடையாறு, இந்த அடையாறுங்கிறது மழைக்காலத்துல நீர் எடுத்து பெருக்கெடுத்து ஓடி வரும்போது இந்த அடைங்கிறது தேனடையை குறிக்கும். அந்த தேனடையெல்லாம் மிதந்து அந்த ஆத்துல வரனால அந்த ஆத்துக்கு சிறப்பு பேரா அடையாறு அப்படிங்கிறோம். இப்ப நம்ம அடையார் அப்படிங்கிறோம். அதாவது ரகரம் போடுறோம். அந்த ரம்பத்துக்கு வரக்கூடிய ரகரம் போடுறோம். ஆனா பறவைக்கு வரக்கூடிய அந்த ரகரம் போட்டாதான் அதனுடைய அர்த்தம் சரியான விதத்துல வரும். இது அடையாறுனுடைய கதை. அதே மாதிரி கூவம்ங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரியும். கூவம்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய இந்த கழிவு சாக்கடை அப்படிங்கிற அளவுக்கு குறிக்கிறாங்க. ஆனா கூவம்ங்கிறது கிணறு. அந்த ஆறு போற வழியில இருக்கக்கூடிய கிணறுகளை நிறைச்சிட்டு போனனாலேயே அந்த ஆற்றுக்கு சிறப்பு பெயரா கூவம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம். இது இப்படி ஒரு கதை இருக்கு. அப்புறம் இந்த முல்லை பெரியாறு அணை அப்படிங்கிறோம் இல்லையா, பெரியாருங்கிறோம். பெரியார் கிடையாது, பேரியாறு அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான அர்த்தமா இருக்கு. பேரினா முரசு கொட்டுற மாதிரி ஒரு மிகப்பெரிய சத்தத்துல அந்த ஆறு ஓடி வரனால அது பேரியார் அப்படிங்கறத நம்ம பெரியார் அப்படிங்கிறோம். பெரியார் இல்லைங்க, அது பெரியாறு. அதே மாதிரி இந்த அமராவதி ஆறு, இந்த அமராவதி ஆறு ஆண் பொருணை அப்படிங்கிற பேர்ல தான் அழைக்கப்பட்டுச்சு.
இப்போ வந்து நம்ம வந்து அமராவதின்னு உபயோகப்படுத்துறோம். அதே மாதிரி பவானி ஆறு, அது வந்து வாணி ஆறுன்னு தான் பேரு. இந்த பவானி ஆறை வந்து வாணி ஆறுன்னு சொல்லுவாங்க. இந்த சிறுவாணி ஆறு வந்து அதுவும் சிறுவாணி, அதாவது 3 சுழி நான் போட்டு சுழிக்கிறோம். சிறுவாணி கிடையாது, அது சிறுவாணிங்கிற 2 சுழி போட்டு சுழிக்கிற நீ தான். அந்த சிறுவாணி ஆறுமும் இந்த பவானி ஆறுமும் இந்த வாணிங்கிற பேரில் தான் குறிக்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோதாவரி. இது வந்து ஆந்திரா பகுதிகளிலையும் கர்நாடக பகுதிகளில் இருந்தாலும் கூட இது வந்து கோதுன்னா குற்றம், கோதாவரின்னா இந்த விரிங்கிறது தான் வரியா மாறுது. குற்றமில்லாத ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காவிரி ஆறு வந்து தன்னுடைய வழிகளை அப்பப்போ மாற்றி ஓடி இருக்கு. ஆனால் இந்த கோதாவரி ஆறு வந்து பலாயிரம் வருஷமா வந்து தன்னுடைய வழிகளை மாற்றாம நேராகவே ஓடுறதுனால தான் இது வந்து கோது வரி ஆறு அப்படிங்கிறது கோதாவரி ஆறு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி ஒரு அர்த்தம் வந்து கோதாவரி ஆறுக்கு இருக்கு. அதே மாதிரி வைகை நதி, வைகை நதிக்கு நம்ம என்ன பொருள் கொடுக்குறோம் இப்போ தற்போது அப்படின்னா, கை வை, அதாவது கை வச்சா தண்ணி வரும் அப்படிங்கிற ஒரு பொருள் கொடுக்குறோம். ஆனால் வைகைங்கிறது சாதாரணமாகவே இடுதலை குறிக்கும். அதாவது அந்த போகிற வழியில எல்லாம் அந்த தண்ணி நீர் நிறைஞ்சு பாயிற அந்த ஒரு பதத்தில் தான் வைகை அப்படின்னு அந்த ஆற்றுக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இந்த மாதிரி பல ஆறுகள் பேர் சொல்லிட்டே போக முடியும். இப்போ இந்த பேர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடமொழிப்பட்டு அது ஒரு மாதிரியா திரிஞ்சு நம்மளுடைய தமிழினுடைய உண்மையான அர்த்தம் வந்து மாற்றப்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துட்டோன்னா, இந்த வேதாரண்யம்னு ஒரு ஊர், அவங்க என்ன வடமொழிக்காரங்க உள்ள வரும்போது இவங்களுக்கு தெரியல, மறைக்காடுன்னு இருந்தது. மறைக்காடு, மறைன்னா வந்து மான்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. ஆனா அவங்க இருக்கிறவங்க அந்த வடமொழிக்காரங்களை என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மறைனா வேதம் அப்படின்னு நினைச்சிட்டு வேதம் நிறைந்த காடுங்கிறது வேத ஆரண்யம், ஆரண்யம்னா காடு அப்படின்னு மாற்றி வச்சுட்டாங்க. உப்பும் பார்த்தீங்கன்னா அந்த புயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மான் பக்கத்தில் இறந்துச்சு. அந்த புயலில், அந்த காஜா புயல், அந்த புயல் வரும்போது இந்த மான்கள் இறந்த அந்த மான்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து மறைக்காடுன்னு சொல்லப்பட்டது. இந்த வடமொழியாளர்களுக்கு அவங்களுக்கு அந்த உண்மையான அர்த்தம் பொருள் விளங்காம வேத ஆரண்யம்னு வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல ஊர்களுடைய பேர்கள் வந்து நம்ம சுத்த தமிழ்ல இருந்து பல பேர்கள் மாற்றப்பட்டிருக்கு. பல ஊர்களையே சொல்லலாம். ஆங்கிலேயர்களுடைய உள் வருகையினால இந்த திருவல்லிக்கேணிங்கிறத ட்ரிபிளிகேன்னு அவங்களுடைய உச்சரிப்பு செய்ய முடியாம ட்ரிபிளிகேன் அப்படின்னு அவங்க உச்சரிச்சதை நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். அப்புறம் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம பெயர் வந்து ஆங்கிலேயர்கள் உச்சரிக்க முடியாம டுட்டிக்குரின்னு சொல்றத இப்ப நம்ம டுட்டிக்குரின்னு சொல்றோம். அதே மாதிரி பல பேர்கள் உதாரணம் சொல்லிட்டே போல. திருவனந்தபுரத்தை திருவாண்டம், அதே மாதிரி கள்ளிக்கோட்டைங்கிற பேர் வந்து கோழிக்கோடு, இந்த மாதிரி பல பேர்கள் தெரிந்திருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன தகவலா நம்ம எடுத்து நம்ம பழைய தமிழ் பெயர்கள் என்ன இருக்கோ அதை மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்து நடைமுறைப்படுத்துறது நல்லா இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் படித்த தகவல்கள், தெரிஞ்சது, புரிஞ்சது, அங்கங்கே கேட்டது, இது எல்லாமே ஒரு தகவலாக உங்களுக்கு வந்து பரிமாறி இருக்கிறேன், உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.